ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் எப்படி ஓடுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி 5 கிலோமீட்டர் தான் ஓடினேன். 21 கிலோமீட்டர் 1 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த 5 கிலோமீட்டர் ஏன் ஓடணும், எதுக்கு ஓடணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோன்னா சின்னதாக ஒன்று பண்ணால் தான் நம்ம பெருசாக அடிக்க முடியும். ஏன்னா யாரோ 10 பேர் அடிச்சு டானா கிடையாது, அடித்த 10 பேர் டானுன்ற மாதிரி 5 கிலோமீட்டர் நல்லா டைமிங் இருக்கணும், 10லேயும் நல்லா இருக்கணும், 21லேயும் நல்லா இருக்கணும். அப்போ தான் 42ல நல்லா அச்சீவ் பண்ண முடியும். சரியா? இப்போ போகிற காலத்துலலாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கூட நீ ஓட முடியலையா அப்படின்னு கேட்குற நிலமை ஆக போகுது. 5 கிலோமீட்டர்ன்றது ஒரு மேண்டட்ரி ஆக போகுது. ஒரு ஃபிட்னஸில் வந்து 5 கிலோமீட்டர்ன்றது மேண்டட்ரி ஆக போகுது. ஃபிட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே போய் மசில் பில்ட் பண்ணுறது, 6 பேக் வைக்கிறது, இதை மட்டுமே ஒரு ஃபிட்னஸாக நம்ம அதை அப்படி எடுத்துக்கிற முடியாது. ஸ்ட்ரென்த்தனிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நான் ரன்னிங் போகிறோம், எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தன் வந்து ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்காக அதை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. எது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதிலிருந்து வேறு விஷயத்துக்கு டிவைட் ஆகாதீங்க. இப்போ ஃபிட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். ரன்னிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும், மசில் பில்டிங்காக இருக்கட்டும், வேறு ஒரு ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பண்ணலாம். இப்போ போய் மசில் பில்ட் பண்ணி 6 பேக் வைக்கிறது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அது ஏஸ்தெட்டிக்காக கொண்டு வர்றது, அழகாக வச்சுக்கிறதுன்றதை விட மன சந்தோஷத்துக்கு சரி. இது எதை சொன்னாலும் வந்து நம்மளை வந்து ஜிம்மை பற்றி தப்பாக பேசுகிறான் அப்படின்னு அடிக்க தான் போகிறீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே வந்து ஜிம்மு தான். எனக்கு ஜிம்மு தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். ஏன்னா என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. எனக்கு போனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது ஜிம்மு மாதிரி எனக்கு வந்து ரன்னிங் வந்து ஈஸியாக தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அட்வென்ச்சராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக பண்ணுறது. 800 கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். அதில் 10லேருந்து 11 லட்சம் மக்கள் தான் வந்து 42 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. அதுலேயும் 5-6 கோடி மக்கள் தான் வந்து 5 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம கோப்பை பண்ணி ஓடணும். போகிற காலத்தில் 5 கிலோமீட்டர் ஓட தெரியல அவனுக்கு, போட அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க நம்மளை. சரியா? அதுக்காக சொல்கிறது. ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு உண்டான ஒரு 4 ஃபார்முலா சொல்கிறேன். ஏன்னா நான் அதை அப்படியே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிரும். அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ 5 கிலோமீட்டர் ஓட போகிறோம், அதான் சொன்னேன்ல ஏற்கனவே. ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக சம்பவம் பண்ணியிருக்கணும். இப்போ 5 கிலோமீட்டர் ஓட போகிறோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஜாகிங் ஃபேஸில் நம்மளால் ஆக்டிவாக நம்மளால் ஓட முடிஞ்சிருக்கணும். ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வந்து ஆக்டிவாக உங்கள் கால் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து 30 மினிட்ஸில் முடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது லெக் ஸ்ட்ரென்த்தனு. ஏன்னா லெக் ஸ்ட்ரென்த்தனை பொறுத்தவரையும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெக் ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ் ஃபார் ரன்னிங்னா யூடியூப்பில் அடிங்க, நிறையா வரும். இப்போது ஸ்குவாட்டாக இருக்கட்டும், வெயிட் வச்சு ஸ்குவாட் அடிக்கிறதா இருக்கட்டும், வேறு என்ன சொல்கிறது, பிளேயோமெட்ரிக் எக்ஸசைஸ். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் அப்படி மேலே ஜம்ப் பண்ணி குதிச்சு அந்த எக்ஸசைஸாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஒரு நாள் நீங்கள் எண்டூரன்ஸ் ரன் பண்ணுறீங்க. வந்து மறுநாள் வந்து லெக் ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறீங்க. அதுக்கடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 100, 200, 400 இந்த ஒரு ஸ்ப்ரிண்டிங் எக்ஸசைஸ், ஸ்ப்ரிண்டிங் ஒர்க் அவுட்டில் ஏதாச்சும் ஒன்று 100, 200, 400 இதில் வந்து 2 இல்லை 3 செட்டை ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 இல்லை 3 செட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் அவுட்டாக பண்ணணும். அதை சும்மா ஈஸியாக போய் ஓடி முடிக்கக்கூடாது, நாக்கு தள்ள முடிக்கணும். ஏன்னா அதை முடித்ததுக்கப்புறம் அந்த மறுநாள் ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டுட்டு சும்மா இன்னொரு நாள் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா ஆக்டிவ் ரெக்கவரின்னு சொல்லக்கூடிய சும்மா லைட்டாக ஜாகிங் ஃபேஸில் லைட்டாக ஒரு 1/2 hour அந்த இதில் அப்படியே மூவ்மெண்ட்லேயே இருங்க. ரெக்கவரி ஆயிரும். ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் மறுநாள் ஆளை சேர்த்தோ இல்லை நீங்கள் தனியாகவோ என்ன டைமிங்கில் ஓடணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 30 மினிட்ஸில் நான் ஓடணும், இல்லை 35 மினிட்ஸில் ஓடணும், 40 மினிட்ஸில் ஓடணும் 5 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த டைமிங்கில் ஒரு கிலோமீட்டரையும் நான் இந்த டைமிங்கில் ஓட போகிறேன் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 நிமிஷத்தில் நான் ஓடணும் அப்படின்னு அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் செய்கிறதுல தப்பு கிடையாது. போயிட்டுருக்கு. ஆக்டிவ் ரெக்கவரி முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் வந்து ரேஸை டெஸ்ட் பண்ணுங்கள். என்ன டைமிங்கில் இருக்கோ அந்த டைமிங் அச்சீவ் பண்ணுங்கள். எடுத்தோடனே நமக்கு வந்து 5 நிமிஷம் குறைக்கிறது, 1 நிமிஷம் குறைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு செகண்ட்ஸ் கணக்காக தான் குறையும். 10 செகண்டு, 20 செகண்டு, 30 செகண்டு நம்மளுடைய என்ன மாதிரி ஒர்க் அவுட்டு, நம்மளோட ஸ்லீப், ரெக்கவரி இதை பொறுத்து தான் நமக்கு படிப்படியாக குறையும். ஒரு 5 கிலோமீட்டர் கூட நம்மளால் ஓட முடியல அப்படின்னா ஒரு ஃபிட்டாகவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஏன்னா வெறுமனா மசில் பில்ட் பண்ணி வச்சு பாடி பில்டிங் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த திகுடுமுடாக இருக்கிற ஃப்ரேம், அது எனக்கு பிடிக்காது. எனக்கு அது விருப்பம் கிடையாது. ஒரு ஏஸ்தெட்டிக்காக இருக்கிறது பிடிக்கும். அதே சமயத்தில் ரன்னிங்லேயும் எனக்கு நல்ல டைமிங் இருக்கணும். சில ஜிம்னாஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ்லேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதையும் பண்ணணும்னு ஆசை. ஒரு டிஃபென்ஸ் ஸ்கில்லும் கற்றுக்கிறேன்னு ஆசை. இது எல்லாத்தையும் ஓவராலாக கற்றுக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது, வீட்டில் என்ன தான் நான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஜிம்முக்கே போகிறேன் அப்படின்றான், என்ன ஜிம்முக்கெலாம் போகிற, ஒரு 5 கிலோமீட்டர் கூட ஓட தெரில அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லுவாங்க. இதை கூட உன்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் ஜிம்முக்கு போனால் அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ ஜிம்முக்கு போகிற ஆளுனால பாக்ஸிங் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ஜெயிச்சிட முடியுமா? அப்படி கிடையாது. ஜிம்முக்கு போகிற ஆளுனால ஒரு பாக்ஸரை ஜெயிக்க முடியுமா? அப்படி கிடையாது. பாக்ஸர் வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு அவனோட பஞ்சோட பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். சரியா? அவன் அதுக்குன்னே ட்ரெயின் ஆகிருப்பான்.
இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஆளுனால அவனால் எக்ஸ்ப்ளோசிவ் வெயிட்ஸ் தூக்க முடியுமே தவிர்த்து ஒரு ஹேண்ட் பவரை கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அது வேறு ஸ்போர்ட்டு, இது வேறு ஸ்போர்ட்டு. அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறது. மித்தபடி ஃபோக்கஸ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். நான் ஃபோக்கஸ் அப்படின்னா கடைசியாக ஃபோக்கஸ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஃபோக்கஸ் அப்படின்னா எதை சொல்கிறது அப்படின்னா ஒரு கதையிலேருந்து சொல்கிறேன், ஒரு குட்டி கதையிலேருந்து சொல்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆடு வளர்த்தேன். நான் வளர்க்கல. ஒரு ஆடை வாங்கி எங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து இதை வளர்த்து கொடுங்க அப்படின்னு கரெக்டாக ஒரு திருவிழா டயத்தில் விற்றா நல்லா காசு கிடைக்கும் அப்படின்னு கெடா குட்டியாக வாங்கி வளர்த்தேன். நான் அதுலேயும் கருப்பு கடை வாங்கினாதான் நல்ல காசு அப்படின்னாங்க. கருப்பு கடாயை வாங்கி விட்டாச்சு. இப்போ அந்த ஒரு 2-3 மாதத்தில் நல்லா வளர்ந்துட்டான். வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா கெடானா தெரியும், ஆம்பளை ஆடு. புருவைனா பொட்டாடு. இதை புருவையை தொழில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கே வர்றது கிடையாது. சாப்பிடுவாங்க, வந்து அப்படியே பொட்டையை தேடி சுற்றிட்டு அப்படியே திருப்பி வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தது. இதனடா இதை பிடிச்சி கட்ட முடியலையேடா, இது என்னடா பண்ணுறது, இது வாட்டுக்கு இப்படியே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் திருப்பி பிடிக்க முடியாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டில் வச்சு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஒரு 4 நாள் வீட்டில் கட்டி போட்டு வீட்டில் சாப்பாடு போட்டேன். நல்லா தான் சாப்பாடு போட்டேன். அது அந்த புருவையை நினச்சி ஏங்கியே என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதோட வெயிட்லாம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பேன் அப்படின்னா ஜிம்முக்கு போகிற ஆடு மாதிரி இருப்பேன். நல்லா திக்கிட்டு மூடாக இருப்பேன். பக்கத்தில் போனோடனே நாற்று அடிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வீட்டில் கட்டி போட்டோடனே அவன் அவ்வளோதான் சொன்னங்கிட்டான் ஆள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் சித்திரை கேட்டேன், அது புருவையை நினச்சி ஏங்கி இது இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கல்யாணம் ஆனவனும் சரி ஆகாதவனும் சரி அந்த பொண்ணுன்ற விஷயத்தை ஏங்கியே ஃபோக்கஸை விட்றாங்க. நான் எது வேணால் எடுத்துக்கோங்க, இந்த ஒர்க் ப்ரெஷரில் விடுறது, என்ன காசு இல்லாமல் ஃபிட்னஸை விடுறது, அதெல்லாம் ஒரு 0.1% தான். 99%, 99.9% எல்லோரும் ஃபிட்னஸை விடுறதுக்கு ரீசனாக என்னவா இருக்க போகுது அப்படின்னா அது பொண்ணை நினச்சி தான். காதலாக இருக்கலாம், வேறு விஷயமா இருக்கலாம், இல்லை வேறு என்ன சொல்கிறது. இப்போ கல்யாணம் ஆனவன் இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாள் இப்போ பொண்டாட்டி வந்து வீட்டை விட்டு போயிருச்சு, வெளியூருக்கே போயிருச்சு அப்படின்னா ஏங்குறாங்க. ஏன்னா அவனும் ஏங்குறான். இப்போ கல்யாணம் ஆகாதவனும் பொண்ணு இல்லைன்னு ஏங்குறான். சுற்றி முற்றி பார்த்தா அந்த பொண்ணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வருது. அதுக்காக நான் யோக்கிய மாதிரி என்கிட்ட வந்து எனக்கெல்லாம் ஏக்கம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. நான் அந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரன்னிங்கு, ஜிம்மு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மித்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுனால அதை அப்படியே நம்ம டைவர்ட் பண்ணிக்கிறது. நம்ம ஃபோக்கஸாக ஒரு வாரமாச்சு, 1 வாரம் 10 நாளாச்சு அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகிருங்க. இப்போ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மளால் பண்ணவே முடியாது. அதுக்காக சொல்கிறேன் நான், ஏங்கியே நம்ம உடம்பு விட்டுறக்கூடாது. சரியா? எல்லாத்துக்குமே அந்த ஏக்கம் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு உணர்ச்சியை டக்குன்னு வெளிப்படுத்திடுவாங்க. ஒரு ஆள்கிட்ட போய் ஜோக்குன்னு சொன்னாலே விழுந்து சிரிப்பேன். ஒரு ஆள்கிட்ட போய் என்ன தான் ஒரு வடிவேல் காமெடியாக இருக்கட்டும், என்ன காமெடி போட்டாலும் சரி அப்படியே உருன்னு உட்காந்துருப்பேன். ஒரு ஆள் உணர்ச்சி அந்த மாதிரி. அதுக்காக சொல்கிறது. சரி, 2வது விஷயம் வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அதை போடுறேன் பாருங்கள். என்னடா மதுரை ஆகும்னா தூங்கா நகரம் அந்த நகரன்றீங்க, ஆனா தூங்குற நேரத்துல கறிகஞ்சி அடிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்பாட் இருக்காடான்னு கேட்டவங்கள தூக்கி போட்டு சத்துன்னு சாத்துற மாதிரி ஒரு முரட்டு ஸ்பாட் வந்திருக்கு. வாங்க பாப்பா. மதியம் 12 மணில இருந்து அடுத்த நாள் காலையில விடிய 4 மணி வரைக்கும் பாய் வீட்டு ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, காடை பிரியாணி, நம்ம மதுரை ஸ்டைல்ல மட்டன் சுக்கா, தலைக்கறி, ஈரல், குடல், மூளை ரோஸ்ட், பாயானு, சைனீஸ் ஐட்டத்தையும் மதுரை ஸ்டைல் நான்வெஜ் ஐட்டத்தையும் சும்மா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் போனோம்னா நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை தூக்கி போட்டு தூர் வர வேண்டியது. அதுலயும் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா டேஸ்ட் தெரிக்குது. இனி நைட் 12 மணிக்கு மேல நாளும் இடியாப்பத்துக்கு பாயா, புரோட்டாக்கு சால்னா, பிரியாணி. பாத்துட்டீங்களா? இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கிற ஆள், ரொம்ப ஃபுட்டு ஃபெனாட்டிக்காக இல்லாத ஆள் நானே. எனக்கு இதை பார்த்தாலே எனக்கு டெம்ட் ஆகுது. இதெல்லாம் எதுக்கு இவங்க போடுறாங்கன்னே தெரில. வீட்டில் முதல்லலாம் டயபெட்டிக் பேஷண்ட் வீட்டுக்கு ஒருத்தன் இருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்க மாதிரி மாறிட்டு வராங்க. நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் போய் இதெல்லாம் சாப்பிட்றது எவன் ப்ரொமோட் பண்ணுறது? மதுரைனால பொரோட்டான்னு இருக்கிறவங்கலாம் ரீல்ஸ் எடுத்து போட்டு இதெல்லாம் தேவையா? பொரோட்டா நல்லதா? முதல்ல நம்மளுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்ணுன்னா பொத்திட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டோமா இல்லை கடையில் போய் சாப்பிட்டோமா அதோட போயிடணும். இதை போட்டு நான் பொரோட்டா இருக்குன்னா வீட்டில் நோயாளி வந்தால் அதை நீ ஏற்றுக்குருவியா? உன்னால் தாங்க முடியுமா? உனக்கு சொந்தக்காரனோ, அப்பாவோ, அம்மாவோ, உன் பிள்ளைக்கோ இல்லை உனக்கும் வந்ததுன்னா உன்னால் ஏற்றுக்க முடியும். இது ப்ரொமோஷனாக இருக்குது அப்படின்னா என் கடையில் இந்த மெனுலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். நைட்லாம் அவங்க அலைஞ்சாகலாம், அதில் போய் சாப்பிட்டாகலாம். ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, இதெல்லாம் என்னத்தை ஒத்திக்கிட்டு நம்ம இந்த கடையில் இது இருக்குது, ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த கடையில் இந்த இது இருக்குப்பா, இந்த மெனுலாம் இருக்குப்பா, அதோடு போயிடணும். அதுக்கு மேலே போட்டு வளன்னு இருக்கிறவனெல்லாம் டெம்ட் ஆகிற மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணி இப்படி என்னத்தை சொல்ல. இதை புரோட்டா பற்றி பேசினா மதுரைக்காரன்லாம் சேர்ந்து வெளுத்துருவானா? என்னத்தர வெளுக்க போறீங்க நீங்கள்? போய் எல்லாரும் மதுரைக்காரன் காலகால தூக்கி விட்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் காசை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. சரி, ஓகே, இதான் நீங்கள் சொல்ல வந்தது. சரி, பார்ப்போம். இதுக்கப்புறம் 21 கிலோமீட்டருக்கு உண்டான ஒரு எபிசோடாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது முதல்ல 10 கிலோமீட்டர் ஓடினேன், அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினேன், அப்புறம் ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு வாரமாக கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேன். நான் அடுத்த வீடியோவில் ஒரு பெட்டரான ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம். பாய்.